ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 days 3 topics. Have a happy Friday. இன்னைக்கு ஃப்ரைடே வழக்கம் போல் ஆன்லைன் வர்சஸ் ஹோம்மேட் ப்ராடக்ட்டோட இன்ட்ரெஸ்டிங் 3 ப்ராடக்ட்ஸோடு வந்திருக்கேன். போன வாரம் ஏன் வீடியோ போடலன்னு கேட்டிருந்தீங்க. அன்றைக்கி வந்து காரியம் இருந்தனால என்னால் வீடியோஸ் போட முடியல. இன்றைக்கி வாங்க சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் பார்க்கலாம். ப்ராடக்ட் நம்பர் 1 ரொம்ப சிம்பிளான ப்ராடக்ட். ஆனால் ரேட் பார்த்திங்க அப்படின்னா மலை மாதிரி இருந்தது. அந்த ப்ராடக்ட்டை தான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 2 ஹூக் வந்து எடுத்திருக்கேன். அந்த ஹூக்குக்கு நடுவில் வைக்கிறதுக்காக ஏதோ ஒரு ஸ்டிக் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யார் பெற்ற பிள்ளையோ தெரியல, எப்போ பார்த்தாலும் நம்ம கையில் கிடைக்கிறது இந்த கட்டப்பை குச்சி தான். அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு பேங்கில் எஸ் ஹூக்காக வளைச்சாலும் சரி, இல்லை கம்பி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எஸ் ஹூக்காக வளைச்சிக்கலாம். ஒரு நல்ல ஸ்பாட்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல நம்ம ப்ராஜெக்டை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்பாட்டை சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஹூக் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏர்லேயே வந்துட்டு டைட் ஆகிக்கும். அந்த மாதிரி ஒரு ஹூக் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஹூக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடும் இந்த மாதிரி வச்சுட்டு நடுவில் வந்து ஸ்டிக் வந்து வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எஸ் ஹூக் எல்லாத்தையும் வரிசையாக மாட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட கரண்டி ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எஸ் ஹூக் எல்லாமே மூவபிள் தான். நீங்கள் எப்படி வேணாலும் நவுத்திக்கலாம். இதில் வந்து மினிமம் ஒரு 50 கரண்டிஸ் பக்கம் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டபுள் சைட் டேப் வந்துட்டு நிற்காது அப்படின்றதுனால தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரில் ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்க ஹூக் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ வெயிட் வேணாலும் தாங்கும். ஆனால் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒட்டிக்கோங்க. ஒரு இதிலே பார்த்தீங்க அப்படின்னா 2லேருந்து 3 கரண்டி வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ ஆன்லைன் ப்ராடக்ட்டோட ரேட் என்னென்னு பார்த்துடலாமா? இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 251 ருபீஸ். ஹோம்மேடில் 10 ரூபாயில் வேலை முடிஞ்சிடும். ப்ராடக்ட் நம்பர் 2. அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா எப்போயோ வாங்கின ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அடுத்ததாக வந்துட்டு இந்த அட்டைலாம் போட்டோன்னா உள்ளே ஒரு ரோல் இருக்கும்ல, அந்த ரோல் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி யூனிவர்சல் குச்சி, கட்டப்பை குச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அட்டை ரோல் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அந்த மூடியோட சென்டரில் இந்த மாதிரி வச்சுட்டு அதை சுற்றி இந்த மாதிரி ஒரு மார்க்கிங்கை வந்து போட்டுக்கோங்க. இப்போ அந்த மார்க்கிங்கை அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அழகான்னு சொல்லிட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அது கோணையாக தான் வந்தது. அதுக்கப்புறம் இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த உள்ளே இருக்க ரோல், அந்த ரோலை சென்டரில் நிறுத்தி அது வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடாமல் இருக்கிறதுக்காக அதை வந்து முட்டு கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய கல்லை தூக்கி அது தலையில் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக கலர் கோலமாவை போட்டிருக்கேன். அப்படிலாம் கிடையாது. வெள்ளை கோலமாவு இருந்தால் வெள்ளை கோலமாவு போட்டுக்கலாம். நான் மாடியில் இருக்கனால வெள்ளை கோலமாவுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பச்சரிசி இல்லை மணல் அது கூட போட்டுக்கலாம். போட்டு முடிச்சுட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக மேலே அந்த மூடியை உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது மாதிரி ஒரு மார்க் வந்து பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஹோல் வந்து போட்டுக்கோங்க. அந்த சின்ன சின்ன பிள்ளைங்களோட ஸ்கெட்செலாம் இருக்கும்ல, பெரிய ஸ்கெட்சாக இருந்தாலும் ஓகே தான். 2 டம்ளர் கூட நீங்கள் வந்து மாட்டி வச்சுக்கலாம். நல்லா டைட்டாக வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணுறப்ப நேராக ஃபிக்ஸ் பண்ணாமல் கோணையாக படுத்துருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா ஸ்கெட்சையுமே. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த மாதிரி கோணையாக தான் சொருகி வச்சுருக்கேன். நேராக இல்லாமல் கோணையாக சொருகி வச்சுக்கோங்க. நம்ம என்றைக்கெலாம் கோணையாக சொருகணும்னு நினைக்கிறோமோ நேராக சொருகணும்னு நினைக்கிறோமோ அன்றைக்கெலாம் கோணையாக தான் வரும். ஆனால் என்றைக்கு கோணையாக செய்யணும்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வரும். இன்றைக்கி அதை வந்து நான் அனுபவித்தேன். இப்போ அதில் ஸ்ப்ரே பெயிண்ட் ஃபுல்லாக நான் வந்து பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட டம்ளர் ஹோல்டர் வந்து ரெடி ஆகிடும். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க டம்ளர் ஹோல்டர் போடுங்க அப்படின்ட்டு. வெற்றிகரமாக இன்றைக்கி வந்து இதை அப்லோட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுவும் ரொம்ப சிம்பிளாக. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக தான் இருந்தது. இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கெட்ச் மட்டும் நேராக மட்டும் இருக்கக்கூடாது, கோணையாக தான் இருக்கணும். இந்த மேலே ஹோல் இருக்குல்ல, அந்த ஹோல் வந்து நீங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஏதாவது க்யூட்டான பொம்மைகள் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஃப்ளவர் வைக்கிறதுனால நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ரேட் பார்த்துடலாமா? இதோட ஆன்லைன் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 399 ருபீஸ். பட் நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா ஒன்றுமே செலவில்லை. க்ளூகன் கூட யூஸ் பண்ணலை. ப்ராடக்ட் நம்பர் 3. இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில் கிடையாது, ஃபெனாயில் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டப்பா தான் நான் வந்து எடுத்திருக்கேன். எதாக இருந்தால் என்ன வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதானே. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் போடுற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நேராக. எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்றைக்குமே நான் வந்து நேராக கட் பண்ணதாக சரித்திரமே கிடையாது. இந்த குரங்கு கதை கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, தெராசில் ஆப்பம் இந்த பக்கம் அதிகமாக இருக்குது, இந்த பக்கம் அதிகமாக வச்சுது, அதுக்கப்புறம் இது சாப்பிட்டது கடைசியில் எதுவுமே இல்லாமல் போச்சு. அது மாதிரி தான் என் கதையும். இது பெருசாக இருக்குன்னு இதை நறுக்குவேன், இது சின்னதாகிடும். இது சின்னதாக இருக்குன்னு அதை கட் பண்ணுவேன், அது சின்னதாகிடும். இது மாதிரி நீங்களும் பண்ணாதீங்க, கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த கூராக இருக்கானுங்களா பசங்க, இந்த பசங்களை ஷார்ப் இல்லாமல் ஸ்மூத்தாக ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அயன் பாக்ஸில் ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக அது மேலே அப்படி வச்சிங்க அப்படின்னா அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து ஸ்மூத்தாக மாறிடும். இப்போ நம்ம ஸ்மூத் பண்ணி வச்சுருக்க பசங்களை எல்லாத்தையும் தூக்கி இந்த மாதிரி மேலே இந்த ப்ரைஸ் பாக்ஸில் நிற்பாங்கல்ல 1 2 3ன்னு, அது மாதிரி நம்ம பசங்களை நிற்க வச்சு அவங்களுக்கு ஒரு மார்க்கிங்கை போட்டுருங்க. எத்தனை பேருக்கு அந்த ப்ரைஸ் ஸ்டேஜ் 1 2 3 பாக்ஸில் நின்று அனுபவம் இருக்குது அப்படின்றத கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதில் நிற்கிறதுக்கே அவ்வளோ ஒரு அந்த வந்து சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிற்க முடியாமல் தோற்று போன பல அனுபவங்களும் இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள்.
இப்போ 3மே அந்த ரவுண்டை வந்து போட்டுட்டு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி உள்ளே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா ஜெராக்ஸ் போட்ட மாதிரி 3 பீசஸ் வந்து நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்றாக்கணும்ல, அதுக்கு வந்து இன்னொரு பீஸ் வந்து தேவைப்படும். எந்த அளவுக்கு நேராக கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இது மாதிரி தயவுசெய்து கட் பண்ணிடாதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இன்றைக்கி பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற எல்லோருக்கும் நம்ம 3 Days 3 Topics ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாக இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நேற்று நிறைய பேர் விஷ் பண்ண சொல்லியிருந்தீங்க, சாரி ஃபார் த லேட் விஷஸ். இப்போது அந்த பாட்டில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது ஃபுல்லாக ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து பண்ணிட்டேன். அடுத்ததாக நூடுல்ஸ் குத்தி சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபோர்க்கு, சூப்பு குடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூனு, அதுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு நைஃபு. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் கலர் பேப்பரில் தான் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். என்னோட துரதிர்ஷ்டம் எனக்கு பிளாக் கலரில் இல்லை, அதனால் ப்ரௌன் கலரில் பேப்பரில் கட் பண்ணி இந்த மாதிரி அதை வந்து ஒட்டிக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்களோட விளையாட்டு ஜாமானில் பிளாஸ்டிக்லாம் இருக்கும்ல, அது இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னுமே பார்க்கறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். என்கிட்ட அதெல்லாம் இல்லாத காரணத்தினால் பேப்பரில் கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இது வந்து ஆன்லைன் வெர்சஸ் ஹோம்மேட் சீரீஸ் 4 வந்து போடுறோன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே 3 இது வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா சாதா கிச்சனை சூப்பர் கிச்சனாக மாற்றிடலாம். அந்த அளவுக்கு சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்காம மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நைஃபு, ஸ்பூனு இது எல்லாத்தையுமே வந்து போட்டு வச்சிட்டேன். இது வந்து எல்லாமே வந்து ரிமூவபிள் தான். நீங்கள் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிட்டு திருப்பி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. இந்த பக்கத்தில் இருக்க ஆர்கனைசர் போன வீடியோவில் வந்து செஞ்சேன், அதோட லிங்க்கும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதோட ஆன்லைன் ரேட்டை ஹோம்மேட் பார்த்துடலாமா? இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 699 rupees. அம்மாடி அப்படின்ற அளவுக்கு இருந்தது. இன்றைக்கான சேவிங் 1349. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.